சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஆட்சி வீடா இருக்கக்கூடிய இடம் தான் சிம்மம். அப்படிங்கும்போது சூரிய பகவானோட அனுகிரகத்தை பெற்றவர் பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி நேயர்கள். ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஆனா இந்த 2026ல பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி நேயர்கள் ஏற்கனவே கொஞ்சம் பெரிய பாதிப்புல உள்ள இருக்காங்க. ஏன் அப்படின்னா அஷ்டம சனி அவங்களுக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அஷ்டம சனிங்கிறது 2.5 வருஷ காலகட்டம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த 2027 8 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அஷ்டம சனிங்கிறது இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க நிறைய பேர் மனக்கலக்கத்துல இருப்பாங்க. ஆனா இந்த அஷ்டம சனியை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயமா இந்த குரு பயிற்சியை அமைய போறது. அதான் மெயினான விஷயம். ஏன்னா குரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்படிங்கும் போது சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 12வது இடம் சொல்லக்கூடிய அயனஸ்தானத்துக்கு உள்ள வர்றாரு. 12வது இடம் என்ன சார், அது மறைவு ஸ்தானம் சொல்றாங்க. 6 8 12வது இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் சொல்றாங்க. அது தவிர அயனஸ்தானம் சொல்றாங்க. அது ஒன்றும் அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான இடமா நம்ம சொல்ல முடியாதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா குரு பகவான் சாதாரண மனுஷன் கிடையாது. அதுவும் இப்ப அவர் சாதாரணமா வரல. அதாவது உச்சத்துல உள்ள வர்றார். உச்சத்துல உள்ள வந்தவர் சும்மா இல்ல. அதாவது குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷம் தாங்க. அப்படிங்கும் போது குரு பகவான் அவருடைய அந்த சுபர் பார்வைன்னு சொல்லக்கூடிய 5 7 9வது பார்வைகளை குரு பகவான் வீச போறார். அதான் இந்த மெயினான விஷயம். அப்படிங்கும் போது சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது சனியோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாதிப்பை 1 வருஷ காலம் பேலன்ஸ் பண்ண போறாரு. 2.5 வருஷத்துல 1 வருஷ காலம் குரு பயிற்சியோட அந்த சந்தோஷமான விஷயம்ங்கிறது சனியோட அந்த பாதிப்பை குறைக்குது அப்படின்னா இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நமக்கு.